பாலம் கட்ட வந்த வடமாநில இளைஞர் புதர் பகுதிக்கு சென்ற 17 வயது பெண். திருவள்ளூரில் நடந்த மற்றொரு பாலியல் வன்கொடுமை சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை அருகே 6 வழிச்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஓரியல் ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டு வரும் நிலையில சாலை அமைக்கும் பணியில் அதிக அளவில் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வராங்க. எனவே பாத்தீங்கன்னா கனகம்பா சமுத்திரம் அருகில் தேசிய நெடுஞ்சாலை அருகில் 20க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் தற்காலிக கொட்டகை அமைத்து தங்கியும் வராங்க. இந்த நிலையில அப்பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவர் இயற்கை உபாதையை கழிக்க சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள புதர் பகுதிக்கு சென்றிருக்காங்க. இதை கவனித்த வடமாநில தொழிலாளியான இளைஞர் ஏக்ரமுல் அலி என்பவர் தன்னுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மற்றொரு தொழிலாளியிடம் டீ குடித்து விட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு சிறுமியை பின்தொடர்ந்து சென்றிருக்காரு. பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத புதர் பகுதியில் சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்யவும் முயற்சித்திருக்காரு. வாயை பொத்தியதும் சுதாரித்து கொண்ட சிறுமி அவரது கையை கடித்து விட்டு சத்தம் போட்டிருக்காங்க. சாலையில் சென்ற பொதுமக்கள் சத்தத்தை கேட்டு தேடி இருக்காங்க. ஆனால் சிறுமி புதர் பகுதியில இல்லாததால் நீண்ட நேரத்திற்கு பிறகு சத்தம் வரும் இடத்தை கண்டிருந்த பொதுமக்கள் புதருக்குள் சென்று வடமாநில இளைஞரிடம் இருந்த சிறுமியை மீட்டிருக்காங்க. பொதுமக்கள் பார்த்ததும் ஏக்ரமுல் அலி தப்பிச் செல்ல முயற்சித்து நீண்ட தூரம் ஓடி இருக்காரு. இருப்பினும் விடாமல் துரத்தி சென்ற பொதுமக்கள் அவரை பிடித்து கனகம்மா சமுத்திரம் காவல் நிலையத்திலும் ஒப்படைச்சிருக்காங்க. போலீசார் பாத்தீங்கன்னா வடமாநில இளைஞர் மீது பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தவும் இருக்காங்க. இதே திருவள்ளூர் மாவட்டத்துல 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி சில நாட்களுக்கு முன்பு வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில அதே பகுதியில் மீண்டும் 17 வயது சிறுமி வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்தது அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அந்த பகுதி மக்கள் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யுமாறு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்காங்க. வடமாநில இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு விடுவதே மிகப்பெரிய தவறுதான். ஏன்னு பாத்தீங்கன்னா வடமாநில இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழர்களும் பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு விதமான வேலைகளும் செய்து வராங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா தமிழர்களால எந்த ஒரு பிரச்சனையும் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு இடங்கள்ல மட்டும்தான் நடக்குது. ஆனால் வடமாநில இளைஞரால பலதரப்பட்ட இடங்கள்ல அனைத்து விதமான குற்ற சம்பவங்களும் வடமாநில இளைஞரால தான் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சோ எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கவனமா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும்.